ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு 15,000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. இதை குறித்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் இபிஎஃப்லேருந்து இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎஃப்ல வந்து பார்த்தா இஎல்ஐ ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட்டு லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து பார்த்தா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி புதுசாக பிஎஃப் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் வேஜஸாக 15,000 ரூபாய் மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. சேலரி இல்லாமல் 15,000 ரூபாய் உங்களுக்கு இன்சென்டிவ் மாரி வந்து பார்த்தா மத்திய அரசு கொடுக்குறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இஎல்ஐ ஸ்கீமுக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கும். அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ உங்களுக்கு 1 ஜூலை 2025 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, த யூனியன் கேபினெட் சேர்டு பை த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஹேஸ் அப்ரூவ்டு த எம்ப்ளாய்டு லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் டு சப்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், enhance employability and social security across all the sector with special focus on the manufacturing sector. Under the scheme, while the first time employees will get one month wages 15,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தா 4.1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கும். அவுட்லே 2 lakh crore அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பார்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சென்டிவ் டு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தா எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி, ஸோ முதலாக இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அப்போ தான் முதல்ல பிஎஃப் அக்கௌண்ட்டே தூங்குறாங்க அந்த கம்பெனியில் அப்படின்னா உங்களுக்கு இந்த 15,000 ரூபாய் கிடைக்கும். டார்கெட்டிங் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் வித் இபிஎஃப்ஓ, திஸ் பார்ட் வில் ஆஃபர் 1 month இபிஎஃப் வேஜஸ் அப் டு 15,000 ரூபாய் இன் டூ இன்ஸ்டால்மெண்ட். உங்களுக்கு 15,000 ரூபாய் மத்திய அரசு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. 2 தவணையாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி பேயபுள் ஆஃப்டர் 6 months ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா, நீங்கள் பிஎஃப் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி 6 மாதம் கழித்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி பேயபுள் ஆஃப்டர் 12 months ஆஃப் சர்வீஸ் அண்டு கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் பை த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 months முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டும் 12 months முடித்ததுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எ போர்ஷன் ஆஃப் த இன்சென்டிவ் வில் கெப்ட் இன் எ சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட் அண்டு கேன் பி வித்ட்ரான் பை தி எம்ப்ளாயி அட் லேட்டர் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்டு வந்து பார்த்தா 1.92 crore ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவது பார்ட் பி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போர்ட் டு எம்ப்ளாயர், அதாவது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியாக இருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. திஸ் பார்ட் வில் கவர் ஜென்ரேஷன் ஆஃப் அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஆல் செக்டார் வித் எ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் த மேனுஃபேக்சரிங் செக்டர். அதாவது ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. the employee will be get incentive in respect of employee with a salary up to 1 lakh உள்ள வருது அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவாக அவங்களுக்கு பேர் மந்த்துக்கு 3,000 ரூபாய் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் 2 year 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதம் 3,000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்கப்படும். இது வந்து யாருக்குன்னா சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு கொடுக்குறாங்க, எம்ப்ளாயி கிடையாது, எம்ப்ளாயருக்கு கொடுக்குறாங்க சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தா 3,000 ரூபாய் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அடுத்த 2 வருஷத்துக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு 3rd 4th year எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அது உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விச் ஆர் ரெஜிஸ்டர் வித் இபிஎஃப்ஓ வில் பி ரெக்யர்ட் டு ஹையர் அட்லீஸ்ட் 2 additional எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 additional எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தா நீங்கள் கிரியேட் பண்ண வேறு பிஸ்னஸ் நிறையா பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கணும். அதுக்காக இந்த இன்சென்டிவை சம்மந்தப்பட்ட அந்த முதலாளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக அறிவிச்சிருக்காங்க. அந்த எம்ப்ளாயருக்கு எந்தமான பெனிஃபிட் இருக்க போது அதையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயிக்கான சேலரி எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
ஸோ இப்போ இதை வந்து பார்த்தா மத்திய அரசு கேபினட் அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இஎல்ஐ ஸ்கீமுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1 இயராக புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க போகுதுங்க. 15,000 ரூபாய் ஒன் டைம் கிராண்டாக மத்திய அரசு இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் இந்த லாஸ்ட் 6 மந்த்தில் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயாக சேர்ந்துருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக பிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.